செய்திகளை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவின் மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கவில்லை. அது தொடர்பான தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் வங்கி ஆவணங்களை வழங்கி அதன் அடிப்படையில் வாதங்களை முன்வைக்க அனுமதி கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் ஏற்கனவே ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்று கடந்த 22ஆம் தேதி செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் வங்கி தொடர்பான அசல் ஆவணங்களை அன்றைய தினம் செந்தில் பாலாஜியிடம் வழங்கியது. இதையடுத்து நகல் எடுக்கப்பட்டவை என்பதால் நீதிமன்ற உத்தரவுப்படி அசல் செலான்களை ஒப்படைக்க வங்கிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அதுவரை அமலாக்கத்துறையின் வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவானது இன்றைய தினம் நீதிபதி எஸ் அல்லி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதன் மூலம் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.